நாடகத்தில் பாகமாகிய அர்ஜுனன் தேவரப்பட்ட என்ற நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நீ யாரு? இல்லையே ஊர்வசி பேடி சாபம். அது அப்புறம் சொல்லலாம். இந்த நாடகத்தில் நீ யாரு? இந்த நாடகத்தில் நான் யாரு? என்ன கொண்டு என்ன நடக்கும்? அது அப்புறம் நீ யாரு? என்னால என்ன நடக்கும்? நான் யாரு? நீ யாரு? என்னுடைய பேர் என்ன? வாடா மகனே வருங்க இளவரசன். ஓத்தவனா சொல்லுவா. சம்பளம் வாங்கலாம். அன்னையோர் ஆலயம் அன்னையோர் ஆலயம்னா ரஜினி படம். குடியிருந்த கோயில் அது எம்ஜிஆர் படம். நான் ஒன்னொன்னு சொல்றேன், கணக்கு வரலோடு ஒன்னொன்னா தான் சொல்லுவேன். முன்னாரு ரெண்டா சொன்னா ஒத்துப்பாங்க. அடையத பேரி நல்லா நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டேன். உன்னுடைய தேசமோ தேவலோகம்? என்னோட லேவமோ தேவலோகம். என்னுடைய பேரோ தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு சரி மகாராஜா, உன் பேரு தேவேந்திர மன்னனாக இருந்தாலும் சரி 10 மாதம் இருங்க. நான் கேட்பேன். கேள்விக்கு மட்டும் டக்குன்னு பதில் சொல்லணும். நீ உன்னுடைய பேரு தேவேந்திரன். தேவலோகத்தை ஆக்கக்கூடிய தேவலோகம் உன்னுடைய பேர் தேவேந்திரன். இருந்தாலும் உன் தாய் தந்தைகள் பேரு அப்பம்மா இல்லாத பிள்ளை தேவலோகம். தேவலோகம் உன்னுடைய பேர் தேவலோகம். என்னுடைய பேர் தேவேந்திரன். தேவலோகம் பொன்னுலோகம். பூலோகம் பொன்னுலோகம் அனைத்து லோகமும் எனக்கு அறிந்தோ நான். என்னிடத்தில் ஏதாவது எக்கச்சக்கம் பேசினா தலை விண்ணிலே பறந்து விடும். 3 லோகத்துக்கு அதிபதியாக என்னுடைய பேரோ தேவேந்திர மன்னன். அப்படி இருந்தாலும் உன்னுடைய தாய் தந்தைகள் பேர் என்ன சொல்லணும் பண்ண யார் சொல்லுவா?
மகாராஜா, உன்னுடைய பேரோ தேவேந்திர மகாராஜா, பேரோ தேவேந்திர மன்னனாகும். உன்னுடைய நாடோ மேகலோகம், பொன்னுலோகம், பொன்னுலோகம், பொருளோகம், மேகலோகம். அமராவதி பெற்றோம். தாய் பண்ணுதல் பேர் என்னன்னு கேட்டு அதுக்கு சொல்லுங்க. 10 மாதம் முன்னொரு நாள் 3000 தசைகள் நாடி அங்கத்தில் இருந்தாலே குடியிருந்த கோயில். அது எம்ஜிஆர் படமாச்சு. ஏய், அன்னையோர் ஆலயம், அன்னையோர் ஆலயம், அதிதிதி, அது யாரோ அதிதிதி, அதி பூதி அவரே அதி பூதின்னா அது என்ன அர்த்தம்? லைட்டு கூட ஆஃப் ஆகுது. ஆனா காளியாத்தா என்ன இப்படி அடிவாங்க வைக்கிறாள, அதான் எனக்கு பாவம். என் காதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கூதிங்கிற அதிதி உன்னுடைய தாயா தந்தையாய் காசு முடிவர் காசிப்பா முனிவருக்கும் அதிதிக்கு பிறந்த உன்னுடைய பேரோ தேவேந்திர மகாராஜா. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. நான் மாலையிட்ட தேவி. யாரு? என்னுடைய பாரியாளால் தெரியுமா? சொல்லட்டுமா? என் வீட்டுக்காரா நான் சொல்ல முடியும். என் வீட்டுக்காரன் என்னுடைய தேவியோ பாரியாள். பாரியாள் என்று வார்த்தை தமிழில் தெரிந்தால் தேவி என்று மனைவி என்று அர்த்தம். அது ரைட்டுங்க. பொண்டாட்டின்னு சொல்லலாம், பாரின்னு சொல்லலாம், பாரியான்னு சொல்லலாம், ஐயம் ஒய்ஃப்னு சொல்லலாம். அதெல்லாம் இங்கிலீஷா அதெல்லாம் ஏங்கிட்ட பேசக்கூடாது. ஐயம் டோண்டி வரி, ஐயம் ஜென்டில் மேன். என்னோட தேவியோ என்னோட தேவி பேரோ தேவி இந்திராணி ஆகும். ஓ, தேவே இந்திராணி உங்களுடைய மனைவி. ஆமா, தேவே இந்திர உன்னுடைய பேரு. சரி. அப்படின்னா மேல் லோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் தேவே இந்திராணி உங்களுடைய பேர். சரி, இருந்தாலும் இருக்கட்டும் மகாராஜா. உங்களுடைய நாடும் மேல் லோகம், பொண்ணு லோகம், பொண்ணு லோகம், போர் லோகம், தனலோகம், தவள் லோகம் அதெல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய நாடும் மேல, கீழே 7 லோகம், மேலே 7 லோகம், 16 லோகம். 14 லோகம். 14 லோகத்துக்கு அதிபதியாகிய தேவ தலைவராகிய என்னுடைய பெயரோ தேவேந்திர மன்னராக இருந்தாலும் என் நாளையிட்ட மனைவி தேவேந்திரானே இருந்தாலும் எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் தெரியுமா? எனக்கு சொன்னா தான் தெரியும். நானா முதல்ல போனேன். எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை. உனக்கு ஒரு ஆண் குழந்தையா? அது நானா இருக்கக்கூடாதா? தெய்வ யானை. சொல்லுங்க சொல்லுங்க. மந்திரமாலை. மந்திரமாலை, சித்திரசேனன், தெய்வ யானை. நம்மளை தேடி இன்னைக்கு யாரு வந்திருக்கிறாங்க தெரியுமா? செல்வம் ஐயா யூடியூப் சேனல் கிராமிய தெற்குளத்து. அவர் எந்த முகமானாலும் அருகபோல் வேறு ஒன்றை கிளை நினைத்து தங்க முகமாகவே அந்த ஆண்டவன் காளியம்மன் கோயில் சன்னதி எப்படி வளர்கிறதோ அதுபோல் அவர் குடும்பமும் சிறப்போங்கி இருக்க வேண்டும். வளருதோ அது போல வளர வேண்டும் அவருடைய குடும்பம். இருந்தாலும் நம்மளால முடிந்த அளவுக்கு தான் நாம செய்ய முடியும். சரி, இருந்தாலும் மனமான வாழ்த்துக்கள் அவருக்கு. நீங்க சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தை சொல்லுங்க. எனக்கு நேரிட்ட எதிரி. எதிரிமா? யாருடா? ஒடுக்குமா எதிரிக்கிறாங்க மகாராஜா? அட தேவாதே.
விபூதி என்றால் எடுக்கூடாதுன்னு பாக்குறேன். வார்த்தைகள் ஒரு பொழுதும் பேச மாட்டேன். ஆயா காளி ஆத்தால கேளு, ஆயா மாறி ஓத்தால கேளு. குட்டியே கம்மிஸ்டாமே. நான் தப்பான வார்த்தைகள் பேச மாட்டேன். எங்க அம்மா மாரியத்தா சத்து பேசக்கூடாது. எங்க அம்மா புண்டையில இருந்து என்னைக்கு வெளியே வந்தன ஒரு பொய் பேச மாட்டேன். தேவலோகத்தில் தேவசபை கொட்ட வேண்டும். நானே தேவலோகத்துக்கு தலைவனாக வேண்டும். மூன்று லோகத்துக்கு வாக்க வேண்டும். தேவலோகத்தில் தேவர் சபை கூட்ட வேண்டும். உன்னுடைய தேவியால அழைக்க வேண்டும். என்னுடைய தேவியால் அழைக்க வேண்டும். அப்படித்தானே? உன்னுடைய மனவன் அழைத்தான், கட்டிய மனவன் அழைத்தான் என்று அழைத்துவான். மகாராஜா இங்க வாங்க. ஏண்டா இங்க வாங்க. மகாராஜா என்னைக்கு மந்திரி மகாராஜா நீங்க மகாராஜா எப்படி இருக்குது? அருமையா இருக்குதுங்க. நீ என் மேல கால கூட வைங்க, இங்க கூட வைங்க. ஆனா அரமனையில தேவி இருக்கிறாள். ஆனா அழைத்தான் என்று அழைத்து வா. கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு போய் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் கூட்டிகிட்டு வரணும். சரி, புரியுதா? எப்படி? எந்த வேலை இருந்தாலும் செஞ்சுபிட்டு தானே கூட்டிகிட்டு வரணும். உண்மைதான். கணவன் அழைக்கிறான்னு கூட்டிகிட்டு வரணும். கட்டிய மனவோடு நினைத்தான் என்று அழைத்து வா. நான் அரமனைக்கு போகிறேன். நீ உடனடியாக புறப்படு. உன் மனைவி எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சுட்டு பாத்திரம் பண்ணங்களெல்லாம் பண்ண பாத்திரமா கொண்டாந்து வாங்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? இப்ப நான் ஊருக்கு ஓமலூர்ல இருந்து இங்க வந்திருக்கிறேன். இப்ப நான் பண்ண மாத்திரம் தான் அவளை ஈஸியா விட்டுட்டு வந்துடுவேன்னா எவ்வளவு மாதிரியா என்னென்ன வச்சு பொக்க பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எப்படி வச்சு சுத்தப்படுத்திட்டு வந்துக்கிறேன். எப்படி பத்திரம் படுத்திட்டு வந்திருக்கிறேன். காலுக்கெல்லாம் புளி வாங்கினேன். சரி, கப்புன்னு அறுத்தேன். சரி, சின்ன காலுக்கெல்லாம் வாங்கினேன். சரி, வச்சு பூச்சி விட்டேன். இந்த மாதிரி ஏதோ ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல அங்க ஓட்டல. வெந்து போயிடும். வெந்து போயிடும். வெந்து போயிடும் நாளைக்கு. அதே மாதிரி பொருளை வாங்கிட்ட ஒப்படைங்க. சரி, நீங்க அரமனையில அமருங்க. சரி, உன் மனைவியாக தேவேந்திர அம்மாலாம் அனுப்பி. சரி, நீங்க